ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவன ராம கிருஷ்ண சரணாம் போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத் கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துலகீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீ சாரதாம் பாவயே. ஷியாமா சுந்தரியின் பிறந்தகம் இருந்த ஷியாட் எனப்படும் ஷிஹோருக்கு ஒரு முறை குழந்தை சாரதை சென்றிருந்த போது ஹிருதயராம் முகர்ஜி என்பவரின் வீட்டில் நாம சங்கீர்த்தனம் நடந்தது. பெரியவர்களோடு குழந்தையும் அதற்கு சென்றாள். சங்கீர்த்தனம் முடிந்த பின் அங்கு வந்திருந்தவர்கள் யாவரும் அந்த அழகு குழந்தையை, சமத்து குழந்தையை மாற்றி மாற்றி எடுத்து கொஞ்சினார்கள். கிழவி ஒருத்தி சாரதையை மடியில் அமர்த்தி கொண்டு, என்ன அதிசய குழந்தையடி இது, தடிமாடு மாதிரி வயசாகிற நமக்கே பஜனையில கொஞ்ச நாளைக்கு மேல பொருந்தி இருக்க முடியல, இந்த பச்சை குழந்தை என்னம்மா சங்கீர்த்தனத்திலேயே மனசை கொடுத்துண்டு உட்கார்ந்திருந்தது என்று ஸ்லாகித்து விட்டு சாரதையிடம் செல்லமாக, ஏண்டிமா பஜனை கேட்கிற பாட்டியாடா நீ? பஜனை பார்க்கத்தான் வந்தியா, இல்ல உன் அகமுடையான் இங்கே வந்திருக்கானான்னு துப்பு துலக்க வந்தியா? சொல்லுடி திருடி என்றாள் செல்லமாக. கிராமாந்தர கிழவிகளுக்கே உரிய முறையில் கேலி செய்தாள். ஒரே சிரிப்பு ஆரவாரம் எழுந்தது. சாரதை பட்டு முகத்தை அந்த பாட்டியின் தோளிலே புதைத்து கொண்டது. என்னடி வெக்கம், ஆத்துக்காரரை பார்த்துட்டியா? அடியே, நான் சமர்த்து பாட்டியோன்னோ, எனக்கும் உன் அகத்துக்காரரை காட்டுவாயாம். இங்கே வந்திருக்கிற இத்தனை பேர்ல எந்த மகாராஜன் எங்க சாரு கையை பிடிக்க போறான்னு தெரிஞ்சுக்கிறேன் என்று கிழவி குழைந்தாள். சாரதை சட்டென்று கிழவியின் தோளிலிருந்து முகத்தை எடுத்து கொண்டாள். தன்னுடைய 2 துக்குணியோண்டு கைகளையும் தூக்கி விரல்களை கோர்த்து கொண்டு ஆள்காட்டி விரல்களை மட்டும் நீட்டி, அதோ என் அகத்துக்காரர் என்று காட்டினாள். அவள் காட்டிய திசையில் எல்லா பெண்களின் கவனமும் சென்றது. கும்மாளி சடேரென்று ஓய்ந்தது. இத்தனை சூட்டிகையான சாரு போயும் போயும் இந்த பைத்திய கதாயியா புருஷனாக காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் எழுந்தது. சாருவோ வைத்த விழி வாங்காமல் அந்த பைத்திய கதாயியே பார்த்து கொண்டிருந்தது. யார் அந்த பைத்திய கதாயி? காண்போம் அடுத்த வாரம். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கண்ணீர் பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினு கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.